students, welcome back to learning journey. Had your lunch சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பாருங்கள் சாப்பாடு வச்சுட்டேன். 1 pot ரைஸ் மாதிரி சாப்பாடு வச்சுட்டேன். நான் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் நீட்டாக பண்ணிப்பேன், சிம்பிளாக பண்ணிப்பேன். மலைப்பூண்டு வாங்கினேன், நாட்டுப்பூண்டு, மலைப்பூண்டு, ஊசி பூண்டுன்னு வந்தாங்க. அதில் மலைப்பூண்டு மட்டும் வாங்கினேன், ஈஸியாக இது பண்ணோன்னு. ஸோ இந்த கருவேப்பிலை, மிளகு, பூண்டு குழம்பு அது கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா, அதுக்கப்புறம் அது வடகமோ வத்தலோ வாங்கிக்க பண்ணலாம். இல்லைன்னா வடகம் வறுத்துக்கலாம், வடாம்னு நாங்கள் சொல்லுவோம். அப்பளம் அது வாங்கி வச்சுருக்கேன், அதை பொரிச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப ஈஸி. நான் கொஞ்சம் ஈஸி அண்ட் சிம்பிளுக்கு தான் போவேன். என்னென்னா நான் மிக்சியில் நடுத்தர மிக்சியில் என்ன பண்ணேன்னா மிளகு, கருவேப்பிலை, அப்புறம் 4-5 பெரிய பல் பூண்டு, அப்புறம் புளி, சாம்பார் பொடி எல்லாம் போட்டு அடிச்சிட்டேன். கருவேப்பிலை மறந்துட்டேன். கருவேப்பிலை, இந்த மிளகு சொன்னேன் இல்லையா, மிளகு, பூண்டு ஒரு 4-5 பல், அதோட கருவேப்பிலை அதை சொன்னேன் இல்லையா, சாம்பார் பொடியில் அரைச்சிட்டு வந்ததை இங்கே எண்ணெய் வச்சேன், நல்லெண்ணெய் வச்சு. இந்த பெரிய மலைப்பூண்டுனால குறுக்கில் வேறு நறுக்கினேன், நிறையா பல் மாதிரி கிடைக்கும்னு. ஸோ அதை வதக்கிட்டு உடனே இந்த அரைச்சதை இது போட்டுட்டு அதில் புளி போட்டனால அட் அ டைம் புளி, கருவேப்பிலை, மிளகு, அப்புறம் பூண்டெல்லாம் அரைச்சி வந்து விழுது. அது தனியாக நல்லெண்ணெய், அதில் வந்துட்டு பூண்டு முழு மலைப்பூண்டில் பாதி நறுக்கி நிறைய கிடைக்கும்னு பண்ணியிருக்கேன். அதோட வெல்லமும் பெருங்காயம் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. டக்குன்னு பண்ணிக்குமே, சீக்கிரம். இத்தனை எக்ஸ்பீரியன்ஸில் டக்குன்னு ஈஸி மெத்தட் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு ஆயிடுச்சு, டக்குன்னு போட்டு பிசைஞ்சு வடகம் வச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான்.